எங்கே ஆதிசங்கரருடைய மரபில் இவர் ஒத்து போகிறார்னா 1969. இப்போ எல்லாத்தையும் உங்கள் அப்படியே அத்தனை பேரையும் இளையாத்தங்குடிக்கு ட்ராவல் பண்ண கூட்டி போகிறேன். இளையாத்தங்குடிக்கு அது எங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, திருமயத்துக்கு நடுவில் அந்த சப்பாத்தி மாவு பேசின மாதிரி ஓரமாக இருக்கும். நகரத்தார்களும் செங்குந்த முதலியார்களும் சைவத்தை பரப்பியதில் பெரும்பங்கு உண்டு. நம்ம நல்லதுகளை எங்கள் அவாளை மாதிரி தேவாரம் திருவாசகம் சொல்ல முடியாது, உழவாரப்பணி பண்ண முடியாது, முற்றோத்தல் செய்ய முடியாது, அன்னதானம் செய்ய முடியாது. அந்த நகரத்தார்கள் கொண்டாடிய ஞானகுரு நம்முடைய ஆதிசங்கர பகவத்பாதாவும் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளும். இளையாத்தங்குடியை விட்டு கிளம்புறேன்னும் போது ஊரே திரண்டு வந்து அழுதது. என்ன வேணாலும் உங்களுக்கு தரோம் சார், இங்கேயே இருங்கோன்னது. பெரியவா உட்காந்துருக்கா, கயத்து கட்டில், வேப்ப மரத்துது. இப்பையும் அந்த இடத்த பாதுகாக்கிறவர் பேர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சுந்தரேசன்னு ஒரு ஸ்கூல் டீச்சர். அவள் ஒய்ஃபு, கோச்சுக்காதீங்க, அவளுக்கு 76 வயசு தான் ஆகுது, குழந்தை பெற்றுக்கல. ஏன்னா வேதம் படிக்கிற குழந்தைங்களுக்கு எங்கள் லைஃப்பை அர்ப்பணிக்கிறோன்ட்டா. பெனிஃபிட் வந்தது கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணி. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேருக்கும் 20-40 லட்சத்தையும் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை குழந்தைகளுடைய வேதத்துக்கு கொடுத்துட்டா. அவளுடைய கும்ட்டி அடுப்பு வச்சு இன்றைக்கி மடிசார் கட்டி சமைச்சு சாதம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 14 குழந்தைகள் படிக்கிறது இளையாத்தங்குடியில். அவளுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாத இடத்துல தான் அவளை பற்றி சொல்லணும். இதை 2 பேர் யூடியூப்பில் பார்த்தா அந்த வேத குழந்தைகளுக்கு உதவுவாள் இல்லையோ. உட்காந்துருக்கா பெரியவா. அப்போல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு லீவுன்னா மடத்துக்கு போவோம், சர்வீஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் ஒரு 6:45-7 மணி இருக்கும். கயிற்று கட்டில் பெரியவா உட்காந்துருக்கா. எங்கள் சூரியண்ணா மாதிரி ஒருத்தர் வந்தார். அப்படி பெரியவாளை பார்த்தார். பெரியவா ஜாடையில் தான் பேசுவார். சனி ஞாயிறு லீவு பெரியவா, பேங்க்கில் திங்கக்கிழமை லீவு கிடைச்சது, கோகுலாஷ்டமி, பெரியவாளுக்கு சர்வீஸ் பண்ண வந்தேன். உள்ளே போய் சாப்பிடு. அரிசி உப்புமா சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் கீத்துக்கொட்டைக்கு. சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே பெரியவா பக்கத்தில் அப்படி உக்காந்துட்டு என்னென்ன வேலைகள்னு உத்தரவு கேட்குறதுக்கு இருந்தபோது பெரியவா சொன்னாராம். இப்படி திரும்பி பார்த்து மடத்து மேனேஜரை கடிகாரத்தை காமிச்சு 10 மணி லாஸ்ட்டு ட்ரெயின், கொண்டு போய் திருமயத்தில் ஏற்றிட்டு 4 மணிக்கு நீ ஆற்றுக்கு போகணுன்ட்டாராம். இப்போ நம்ம ஒருத்தர் ஆற்றுக்கு போகிறோம், அவாத்தில் முகத்து கோணாமல். இப்போ நாங்கள் ஒரு 12 பேர் வந்தோம். எங்கள் மண்ணி காஃபி கொடுத்து, தட்டை கொடுத்து, முறுக்கு கொடுத்து, டிஃபன் இங்கே தானே. ஆமாம், ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மண்ணிட்ட வேண்டான்னு ஜவுடாலாக சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே எல்லோரும் என் வயிற்றையே பார்க்கக்கூடாது. நான்லாம் இப்போல்லாம் அளவாக சாப்பிட்றது. சாயந்தரம்னா ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரே ஒரு தோசை, இடியாப்பம் கொடுத்தா ஒன்று சாப்பிடுவேன். யாராவது அவாலாக கொடுத்தா ஒரு 1/2 டம்ளர் பால். இப்போ சேகர் சார்லாம் முடிஞ்சோன்னே 2 பழம் கொடுப்பார் அவாத்தில், அதையும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவேன். உடனே ராதா சார் பார்க்குறா, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. சில பேருக்கு ஜீரண சக்தி, சில பேருக்கு நினைவு சக்தி, என்ன அது அவாவாக படைக்கிறது. பெரியவா அரிசி உப்புமா சாப்பிட்டு வந்து உக்காந்தோன்னா ஆற்றுக்கு கொண்டு போய் விடுனா அவன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எழுதுகிறார் எப்படிறான்னா, இந்த எண்ணெயை குமிட்டியில் வச்சு எண்ணெயை கதன்னு காய்ச்சி ஒரு உளுந்த அப்பளத்தை போட்டால் எப்படி கொப்பளம் வருமோ. யார் எழுதுகிறாரு? ரா வேங்கடசாமின்னு எழுதியிருக்கார். கருணை கடல் காஞ்சி மகான். 1960 ஆனந்த விகடன் பிரசுரம். அந்த புஸ்தகமே இப்போ கிடையாது. ஆனால் இங்கே வர்றதுக்கு தீசிஸுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியில் வேறு போகக்கூடாதுன்ட்டு. இதில் மைப்பா வேறு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். உங்களுக்காவது பிரச்சனை இல்லை, எனக்கு நானே அனுகூல சத்துரு 10 பேர் பக்கத்துலேயே வச்சுட்ருக்கேன். நாளைக்கு 2 மணி நேரம் விமர்சனம் பண்ணுவார். ஒரு இலக்கிய பேச்சுன்னா அப்படி தான் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த இடம் எப்படின்னா தெருக்கூட்டம் இல்லை. தெருவில் போடுற கூட்டம் ஆன்மீகம் பேசினாலும் கூடி கலைஞ்சிடும். கல்யாண நகர் அசோசியேஷன் திருக்கூட்டம். நாளைக்கு 7 மணிக்கு இங்கே கூடினா யோசிப்பேலாம், நேற்றுக்கு அவர் உபன்யாசகர் என்ன சொன்னார், இன்றைக்கி நாம சங்கீதத்தில் என்ன சொல்கிறாருன்னு டிஸ்கஸ் பண்ணுவேலாம். திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள், சைவ பெருமக்கள்
என்னடா ஆற்றுக்கு போக சொல்கிறா பெரியவான்னு துடிச்சிருக்கா. 10 மணிக்கு கொண்டு போய் திருமயத்தில், அப்போல்லாம் போட் மயில் தான், கறி போட்டு என்ஜின் ஓட்டணும். காத்தால 4 மணி கும்பகோணத்தில் போய் இறக்கியிருக்கார். ஒரே ஒரு குதிரை வண்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 ஊரில் குதிரை வண்டி இருக்குது. கும்பகோணத்தில் இருக்குது, பழனியில் இருக்குது. பழனியில் பல இடங்களில் நம்ம திருவண்ணாமலை மாதிரி சித்தர்கள் சுற்றின்னு இருப்பான், நிறைய பேருக்கு தெரியாது. பழனியில் இன்னும் சாகாமல் குதிரை வண்டி இருக்குது. குதிரை வண்டி கதைகளை பற்றி நீங்கள் படிக்கணும்னா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் படிக்கணும். நம்ம அவரெல்லாம் கொண்டாடுறதில்ல. 256 புஸ்தகம் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கார் சார். 256 புஸ்தகம். நீங்கள் ஒரு தடவை ஹியூமர் கிளப்பில் அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுங்கள் சார். ஷேக்ஸ்பியரை, ஷெல்லியை, வேர்ட்ஸ் வித்தை, தமிழை, அவருடைய யாமமும் துணை எழுத்தும் கதாவிலாசமும் உபபாண்டமும் தேசாந்திரியும். இந்த தடவை அவருக்கு எதுக்கு தெரியுமா சார் சாகித்ய அகாடமி விருது? நாயின கலைஞர்களை பற்றி சஞ்சாரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதை படித்தது பெருசில்லை. மறுநாள் கார்த்தால் அவருக்கு விருது அறிவித்தோன்னே 10 நாயின கலைஞர்கள் போய் அவாத்தில் வாசலில் நின்று வாசித்தாங்களாம். கதவை திறந்தோன்னே என்னப்பான்னு கேட்டாராம். எங்களால் கொடுக்கறதுக்கு பொண்ணோ பொருளோ இல்லை சாமி, தோடி ராகம் வாசிக்கிறோம் உங்களுக்குன்னா. அவங்களெல்லாம் கொண்டாடுங்க சார். அதெல்லாம் கலையின் உச்சம் சார். தெரியவே மாட்டேங்கிறது. அவர் எழுதுகிறாரு, நாதஸ்வர கலைஞரை கல்யாண வீட்டுக்குள்ளே வாங்கோன்னு கூப்பிடுவோம். திருமங்கல்யம் போது கெட்டு மேலம்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டானான்னு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரி படைப்பாளியெல்லாம் அவரெல்லாம் இங்கே பிறந்துட்டார் சார். அவரெல்லாம் சார் இங்கிலீஷில் அவ்வளவு புஸ்தகத்தை மொழிபெயர்த்திருக்கார் சார். நான் ஹியூமர் கிளப்பில் அன்போடு கேட்டுக்கிறேன், ஹம்புளாக கேட்டுக்கிறேன், அவரை நீங்கள் ஹானர் பண்ணுங்கள். வெளியிலே தெரியாது. ரஜினி கமல் அவள் ஆற்றுக்கு போய் நின்று சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றா. அவர் எல்லாத்தையும் இயல்பாக 256 புஸ்தகம் எழுதியிருக்கார். எதுக்குன்னா நல்லவர்களை நம்ம அடையாளப்படுத்தணும், சொல்லணும் சொசைட்டிக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஆற்றுக்கு போகிறார், இறங்குறார். இவர் என்ன சொல்லிட்டு வந்தார்? திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி, சனி ஞாயிறு லீவு எல்லாம் பண்ணுறார். மனசெல்லாம் துடிச்சிருத்து. ராத்திரி ட்ரெயினில் தூக்கம் வந்துருமா? பெரியவா பக்கத்தில் இருந்து பணிவிட பண்ணலான்னு வந்தால் பெரியவா இப்படி அமுச்சுட்டாலே என்ன செய்கிறதுன்னு நினைக்கிறா. ஆனால் அப்போல்லாம் பாருங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லை போல். கோகுலாஷ்டமி ஆற்றுல பண்ணியிருக்கா. முறுக்கு, அதிரசம், தட்டை, கோலமெல்லாம் கையில் போட்டிருக்கா. இப்போ கிருஷ்ணன் மட்டும் வந்து மணி அடிக்கணும். அது தவிர எல்லாம் கடையிலே கிடைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போல்லாம் குமிட்டி அடுப்புன்னு ஒன்று இருக்கும். 3 கால் மட்டும்தான் இப்படி இருக்கும். அப்போல்லாம் பெண்கள் உண்மையிலுமே சமைக்கிற காலம். இதுக்கு சேகர் சார் சிரித்தா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை, அது அவாத்தில் போல். இப்போ எங்கள் ஆற்றுல அந்த பிரச்சனையே இல்லை. என் ஒய்ஃபு உண்மையிலுமே சொல்கிறேன், அவெல்லாம் சகலகலா வல்லவன் கமலஹாசன் தோற்றுருவா. அவள் காலேஜ் ப்ரொஃபஸர். அத்தனை வேலையும் அவள் தான் சார் பாப்பா. பெண்களை நான் வந்து மேடைகளில் தப்பாகவே பேச மாட்டேன். என் ஒய்ஃபெல்லாம் உண்மையில் அத்தனை வேலையும் அவள் தான் பாப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பாப்பா. நான் தோப்பேன், அவள் பாப்பா. நான் பெருக்கு. மாமிக்கு சிரிப்பை பாருங்க அப்படியே. இதுதான் சார். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் பிபி மாத்திரையே சுகர் மாத்திரையே போட வேண்டாம். எல்லாருக்கும் இந்த 1 மாதத்துக்கு நோயே வராது. அதில் பின்னாடி ஒருத்தர் குமிஞ்சு சிரிக்கிறார். அந்த மாட்டில் நடக்கிறத வந்து பார்த்துருப்பான் போல். குமிட்டி அடுப்பில் மாமி விசிறின்னு இருக்கா. அப்படி திரும்பினோன்னே கோகுலாஷ்டமிக்கு பண்ணது 87 வயசு மாமிக்கு. குளிச்சுட்டு மடியாக பெரியவா சொல்கிற சும்மா பெரியவாவில் படம் வச்சு பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை. நைட்டி போட்டுக்காமல் காத்தால் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். ஏன்னா அக்னி பகவானா. சில பேர்லாம் வெளியில் வரும்போது பால்காரன் பயந்து ஓடிடுறான். யதார்த்தத்தை சொல்லணும்ல. குளிக்காமல் அடுப்பு பற்ற வைக்கப்படாதுங்கிறா. இன்னமும் நமக்கு தெரியல. முடியை விரித்து போட்டுன்னு விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறார் பெரியவர். அன்றைக்கி பார்க்குறேன், மவுண்ட் ரோட்லேயே ஒரு மாமி முடியை விரித்து போட்டுன்னு ஸ்கூட்டரில் போகிறா. என்ன மாமின்னு லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிடுவாருங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும். ஆற்றுக்கு வர்றவாளுக்கு குங்குமம் கொடுக்கணும். ஏன் மாக்கோளம் அரிசி கோலம் போடுனா? எறும்புக்கு சாப்பாடு. எவ்வளவு சாதாரண விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க. குமிட்டி அடுப்பை இப்படி மேடையில் வச்சு பண்ணாலும் இல்லையோ, குமிட்டி கவுந்து உடம்பெல்லாம் பாகு ஊற்றிடுத்து மாமிக்கு. 87 வயசு எப்படி துடிச்சிருப்பா பாருங்க.
இவன் உள்ளே போகிறதுக்கும் மாமி துடிக்கிறதுக்கும் சரியாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா 22ஆவது நாள் பரிபூர்ண குணமாகி ஆற்றுக்கு வந்துட்டார். இளையாத்தங்குடியில் இல்லை பெரியவா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா. 1.5 மாதம் கழிச்சிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நிற்கிறா. 30ஆவது ஆளாக ஈச்சந்தட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நிற்கிறா. பெரியவா வந்தோடனே கிட்டக்க கேட்டாரா, என்னடா பெரியவாளுக்கு பணிவிட செய்யணும்னு நீ வந்த, மன்னிச்சுக்கோ, நான் உன்னை பெற்ற காமாட்சி பராசக்திக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சுட்டேன். அந்த சந்திரமௌலி கைப்பட எழுதியிருக்கார் சார் கருணைக்கடல் ரா வெங்கடசாமி புஸ்தகத்தில். நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்களுடையது. நான் அன்றைக்கு காமாட்சியை ஒரு ஆண் உருவத்தில் பார்த்தேன். அவர்தான் மகா பெரியவர். ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய மாத்துருகா பஞ்சகத்தினுடைய உச்சம் தொட்ட நமக்கு இந்த தாயாரினுடைய இதை படிக்கும்போது எப்படி இருந்திருக்கார் சார். இன்றைக்கி ஏதோ ஒருத்தன் யூடியூப்பில் பார்த்தேன், ஒன்றுமே தெரியாமல் ஒளறி கொட்டுறான். பெரியவா எப்படின்னு நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறதுக்கு இல்லை சாட்சி. நம்ம ஊரில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து நேர்மையோடு இருந்த இறையன்பு சார் என்கிட்ட சொல்லியிருக்கார். 73ஆவது வருஷம் நடந்திருக்கு, மடத்தில் நடந்த விஷயம். 73 ஒரு வெள்ளிக்கிழமை மடத்துக்குள்ளே ஒரு 8:40 வரைக்கும் போகலாம் இல்லையோ? இல்லை நீங்கள்லாம் சத்தமாக சொன்னால் தான் போக முடியும். சரி சரி. அவர் ராதாகிருஷ்ணன் சார் போகலாம். அப்புறம் நான் டைரெக்டாக இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஒன்று சொல்லட்டுமா சார், நான் உங்கள்கிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டில் 30 கோடி ரூபா போட்டு சினிமா எடுக்கிறான் சார். 3 நாள் ஓடலை சார். 40ஆவது நிமிஷம் பீடி குடிக்க வெளியில் போயிடுறான் சார். 6:59க்கு எனக்கு மேடை கொடுத்தேன் சார். 8:27 சார். ஒருத்தரும் போகாமல் ஐ கான்டாக்டோடு ட்ராவல் ஆகி வரா சார். இங்கே எந்த கோடியும் இல்லை, ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏஆர் ரஹ்மான் இளையராஜா இல்லை. ஆன்மீகத்துக்கும் தமிழுக்காக இந்த மக்கள் உட்காந்துன்னு இருந்திருக்கா சார். இதுதான் சார் வெற்றி. '73க்குள்ளே கலெக்டர் வரார். உள்ளே வந்தோடனே பெரியவா அப்படி உக்காந்துட்டுருக்கா. இந்த இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அவர் வயசில் இவர் உட்காந்து கேட்குறாரு பாருங்க. புதுக்கோள் அவர் வயசுலலாம் நான்லாம் தவழ்ந்து தான் வருவேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு ஹானர் பண்ணாரே, அவர் சொல்கிறார் எனக்கு பாக்கியம் அப்படிங்கிறார். ₹1,00,000 பேச்சுக்கு வாங்கலாம் சார், இந்த பாக்கியம் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? 93 வயசு. பெரிய பாரம்பரிய விஸ்வநாத ஐயர் பேரன்னு சொல்கிறார். 90 கடந்துட்டார்னா இல்லை, அவர் 90ன்னு சத்தியமாக நம்ப முடியல. நீங்கள் இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் நன்னா இருங்கோ. அடுத்த வருஷமும் என் உபன்யாசம் உண்டு. அது நானே முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னா நம்ம வருஷந்தோறும் ஜெயந்தியை ஒட்டி நம்மளுடைய பேச்சு ஒரு நாள் இங்கே உண்டு. அதுக்கான ஸ்பான்சரை ராதாகிருஷ்ணன், சேகர் சார், ராஜா போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உடனே அது முதல் 2 மாமி இதாண்டா சூப்பர், அப்படி போடு டோனரை அப்படிங்கிறார். அது நாகராஜ் சார்லாம் மோதிரமாக அது மாதிரி போட்டுருவார் அவர். இப்போ நல்லா பாருங்க, கலெக்டர் வரார், பெரியவாள்கிட்ட கேட்குறா. எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா. பெரியவா கிட்டக்க போனோன்னு கலெக்டர் சொன்னாராம், எல்லோரும் சேர்ந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா நான் என்னன்னு கூட பிரித்து படிக்கலை பெரியவா. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் மடத்துலேருந்து காரியதர்சி சொல்லிட்டார், நான் எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்தார், பிரித்து படிக்கலை. ஆனால் காரியதர்சி சொல்லிட்டா, நான் என்னன்னு உள்வாங்கிட்டேன் பெரியவா, எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்கோ, நான் கண்டிப்பாக முடிச்சு தந்துடுறேன்னார். சாப்பிட்டு வாங்கோன்னு இருக்கார் பெரியவா. முதல்ல யார் போனாலும் சாப்பாடு சாப்பிட்டு வாங்கோ. சாப்பிட்டு வந்திருக்கார் கலெக்டர். பிரசாதம்லாம் கொடுத்துட்டு, எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறேலா
குழந்த மாதிரி தான் கேட்டிருக்கார். எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறார். அவர் கலெக்டர் எழுதுகிறார், வெள்ளிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி உங்கள் வார்த்தைக்கு நாங்கள்லாம் காத்துட்டுருக்கோம், உத்தரவு பெரியவான் இருக்கார். யார் சொன்னாலும் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துடாதீங்க. என்ன பெரியவா? அவன்லாம் என்ன சொல்லியிருக்கான் பெட்டிஷன்லேருந்து எனக்கு தெரியும். மடத்துலேருந்து 3வது பில்டிங் மசூதி. காலை நேரத்தில் அவள் தொழுகைக்கு பாங்கு சத்தம் போடுறா, அல்லாஹூ அப்படின்னு காத்தால் போடுவா. அது மடத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு வேறு இடம் பார்த்துட்டு அதை எடுக்க சொல்லியிருக்கா. ஆனால் அந்த முட்டா பசங்களுக்கு தெரியல. கார்த்தால காமாட்சி தான் அல்லா ரூபத்தில் வந்து என்னை எழுப்புறா. அது பராசக்தி சொல்லி அந்த இடத்துல இருக்குது. மடம் இங்கேயே இருக்கட்டும், மசூதி அங்கேயே இருக்கட்டும், நீ போய் மக்கள் பணியை பாருன்னாராம். இப்படி ஒருத்தரால் சொல்ல முடியுமா சார்? இது பியூட்டி இல்லை, இதை தெரிஞ்சின்றவர். இன்னைக்கு எப்படி ஒருத்தர் கோ அரங்கநாதனுடைய பையன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இன்சார்ஜ் ஆகியிருக்காரோ, அந்த மாதிரி இந்த மண்ணுலகத்தில் ராமாயணத்துக்காகவே தன் வாழ்க்கையை கரைத்த ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இதை கேள்விப்பட்டோன்னே 10 இஸ்லாமிய பெருமக்களை கூட்டி மடத்துக்கு போனாராம். தாரையாக கண்ணீர் வந்ததான் எல்லாருக்கும். பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த பக்கம் பார்த்தா பழம், இந்த பக்கம் வில்வம், இந்த பக்கம் குங்குமம், கல்கண்டு, எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுறது? அப்படி பின்னாடி திரும்பி எங்கடா அப்படின்னாராம். கொடுத்தாராம். இஸ்மாயில் இருந்தால் இதை கையில் வாங்கிக்கோ அப்படின்னாராம். திறந்து பார்த்தாராம், சந்தனமா. இப்போ பெரியவா சொன்னாலாம், தர்காவில் இதுதானே கொடுப்பா, மடத்துக்கு வந்தாலும் நீங்கள் மனநோகப்படாது, சந்தோஷமாக சந்தனத்தை பூசின்னு போங்கன்னாராம். இவங்க பெரியவாளுக்கு 1330 குறளும் தலைகீழ சொல்வார் சார். ஊவேசா வந்தால் தமிழ் கடலை வருகம்பாராம். கீவாஜாவும் திருச்சி ராதாகிருஷ்ணனும் ரூமுக்குள்ளே போயிட்டால் மணிக்கணக்காக பேசுவாராம். சுப்பு ஆறுமுகம் வித்தியத்தை எடுத்து அந்த வில்லை தட்டுறதுக்கு முன்னாடி அவர் போட்ட பிச்சம்பாராம். விக்கு விநாயகராம் கதையாக எழுதுகிறாரு. பத்மா சுப்பிரமணியம் அவரால் தான் நான் சலங்கை கட்டி ஆடுறேங்கிறா. எம்எஸ் அம்மா அவருடைய விபூதி தான் எனக்கு குறையொன்றும் இல்லைக்கே வார்த்தை வந்ததுன்னு. அது மாதிரி லட்சம் டெய்லி காத்தால் சங்கரால் 6 மணிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னையோட 182 நாள் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 வருஷத்துக்கு சொல்ல போகிறேன். என்ன நான் சொல்கிறத எங்கே தான் சொல்கிறது? இங்கே தானே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். நாம் இப்போ பெரியவாளுடைய வாழ்கிறோம், அந்த சிந்தனையாகவே இருக்கும், அதை பற்றியே படிக்கிறோம். இன்னும் நான் சொல்கிறேன் சார், கோச்சிக்காதீங்க, அதிலெல்லாம் காசு கம்மி தான். நம்ம ஊரில் எப்போதுமே குவாலிட்டி பொருளுக்கு காசு கம்மி, ஆனால் மனசில் நிறைவு உண்டு. இந்த ஆடியன்ஸ்கிட்ட வந்து பேசணும்னாலே ஒரு குவாலிட்டி இருந்தால் தான் உள்ள குவான்டிட்டியோட பெரியவா கூப்பிடுவா. அதனால தான் நான் சொல்லும் போதே உங்கள்ட்ட இது ஒரு வித்யாபீடம் நம்ம நம்பணும். கீவாஜா பேசின்னு இருக்க போது சொன்னாரா, இந்த இன்சிடெண்ட்டை நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் ராமாயணத்தில் குகன் என்ன கொடுப்பான்? தேனும் மீனும் கொடுத்தான். அதுக்கு ஒரு பாட்டு உண்டு, தேவன் நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடிய. எதுக்குடா வந்தேனா? உன் பாதத்தை தரிசிக்க வந்தேனா நான் குகன். தேனையும் மீனையும் வாங்கி வச்சுட்டானா. கீவாஜா அதுக்கு விளக்கம் சொல்கிறார். முதல்ல கீவாஜா மாதிரி இப்போ இவன் 3 மீட்டிங் பேசிட்டாலே சக்கரவர்த்திங்கிறான். கீவாஜா மாதிரிலாம் ஒரு நீங்கள் ஹியூமர் கிளப்பில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் யாருன்னா கீவாஜா. அவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள். சாயந்தரம் 7 மணிக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு சென்னையில் கிளம்பினா கார்த்தால 5 மணிக்கு தான் போகுமா ட்ரெயின். அவ்வளோ ட்ராவல் பண்ணணும். அப்போல்லாம் மெதுவாக என்ஜின் போட்டு ஓட்டுற வண்டி. அப்போல்லாம் என்ன பண்ணுவாராம், உபன்யாசகர்லாம் தரமாக பேசினதுனால செக்ரட்டரி, சபா செக்ரட்டரி மாலையோட ஸ்டேஷனுக்கே போயிடுவாளாம். அது ரொம்ப முக்கியம். செக்ரட்டரி ஸ்டேஷன் வர்றது முக்கியம் இல்லை, உபன்யாசகர் தரத்தோடு பேசியிருக்கா, மாலையோடு போயிட்டாராம். அப்படியே மணக்கக்கூடிய மல்லிகை மாலை அப்படி வாங்கினோன்னே கீவாஜா சொன்னாராம், காலையிலே மாலை வந்ததேன்னாராம். மைப்பா மாதிரி ஒரு ஆற்றுக்கு சாப்பிட கூட்டின்னு போயிருக்கா. எங்கள் மண்ணி எப்போ போனாலும் இட்லி கொடுக்காமல் அனுப்ப மாட்டா. அப்போல்லாம்
சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருந்திருக்கு. வாசலில் கதவு இல்லை, புடவை தான் தொங்கியிருக்கு. சாப்பிட்டுட்டு சொன்னாராம் அப்படி புடவையை தள்ளி, இதான் வாயில் புடவையோ. மேடைக்கு வந்தாராம். அவரை சபா செக்ரட்டரி அறிமுகப்படுத்தினாராம். இப்போ எங்கள் ட்ரெஷரர் இவரை பற்றி சொல்லுவார்னு. அந்த ட்ரெஷரர் கீவாஜாவோட கூட படிச்சிருக்கார். கூடன்னா கூட 3/4 மணி நேரம் அவரை பற்றி பயோடேட்டா படிச்சிருக்கார். ஆடியன்ஸ் டயர்டாயிட்டான். இப்போது கீவாஜா பேசுவார்னாராம். கீவாஜா மைக்கிட்ட போய் சொன்னாராம், இன்னமே நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீனே பேசிட்டியல்ல. இவன் என் கூட படித்தவன், ஆனால் என்னை விட கூட படித்தவன்னு காட்டியிருக்கான் அவங்கள்ட்ட. இதில் வேறு இடையில ஒரு தடவை கீவாஜா நம்ம சபைக்கு வர்றது 3ஆம் தரம், அவருக்கு சொல்லின் செல்வர் பட்டம் உண்டுன்னா, நான் சபைக்கு வர்றது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரமாக இருக்கும்னாராம். சொல்லின் செல்வர் பட்டம் ஏன் மக்கள் கொடுத்தாருனா, நான் சொல்லின் ஆடியன்ஸு கொத்து கொத்தா ஆற்றுக்கு செல்வர் அப்படின்னாராம். அப்படி அந்த மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசின கீவாஜா எழுதுகிறாரு, தேன் எங்கே கிடைக்கும் மலையினுடைய உச்சியில், மீன் எங்கே கிடைக்கும் கடலினுடைய ஆழத்தில், அதுபோல் இந்த ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு தேனை போல உயரமானது, கடலின் ஆழத்தை போன்று ஆழமானதுங்கிறதுக்காக கொடுத்தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சாராம். அதை கொண்டு எந்த விஷயத்துக்கு கனெக்டிவிட்டி பண்ணுறாப்பான்னு. நீங்கள் பெரியவா மாதிரிலாம் அவருடைய மேன்மைக்கு 2 ஒரு செய்தி சொல்கிறேன் பாரு சார். வாரியார் சாமி மாதிரி ஒருத்தர் உண்டா சார்? அந்த சைவ சகோதரியை முதல்ல நீங்கள் தயவு செய்து இன்னிலேருந்து ஆற்றுக்கு போகிறவா விபூதி குழந்தைகள் இட்டுக்காட்டியும் பரவாயில்ல, பான்ஸ் வச்சுக்காதீங்க சார். வாலி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்தவர் தானே. கருணை காஞ்சி குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டாதான்டா என் பேனா எழுத வருதும்பார். அதுக்கு சாட்சி மைப்பா தான். மைப்பா நெத்தியில் பாருங்கள், வைஷ்ணவர் குங்குமம் தான் வச்சுப்பார். அவெல்லாம் காஞ்சி, நம்மெல்லாம் பக்தர், அவெல்லாம் பித்தர். இப்படி இருக்கணும் சார். மதத்தை தாண்டி மனிதர்களை நேசிக்க வேண்டாமா? நல்லா பாருங்க பெரியவா வாரியார் சாமி. அவரை விட எனக்கு தெரிஞ்ச ஸ்காலர், ஒரு பெரிய மிகப்பெரிய ஜீனியஸ் யாருன்னா ஆன்மீக உலகத்தில் வாரியார் சாமி தான். எப்போ பார்த்தாலும் இப்படி சுருக்கு பையில் யாரை பார்த்தாலும் முதல்ல இதை எடுத்து போட்டுன்றேன், அப்புறம் ஒய்ஃப் ஆற்றுக்குள்ளே விட மாட்டா. உபன்யாசம் போயிட்டு அதுவும் கவரு கூட என்னென்னு பார்க்காம வாங்கினா செயினை வேறு விட்டுட்டு வந்துட்டியான்பா. இப்போ நல்லா பாருங்க, வாரியார் சாமி எப்போதும் பையில் வச்சுட்டே இருப்பார். அவருடைய நெத்தியில் பார்த்துருக்கலாம் விபூதி இல்லாமையே இருக்காது. நான் இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒன்று சொல்லித்தனேன், பெரியவா ஜெயந்தி அன்றைக்கி உங்களுக்கு அப்போல்லோ ஆஸ்பத்திரியை விட ஒரு சீக்ரெட் ட்ரீட்மெண்ட் நான் சொல்லித்தரேன். 6666 பாடலை தந்த பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையோ சண்முக கவசத்தையோ சொல்லி நெத்தியில் விபூதி இட்டுண்டா நோய் தீர்க்கும் மருந்து அதுதான். பெரிய சித்த புருஷர். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, கலாஷேத்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. பெரியவா சொல்லுவாராம், ஏதாவது வயிற்று வலி கண்ணு வலி, டே சண்முக கவசம் சொல்கிறா, குமாரத்தவன் சொல்கிறா, பாம்பன் சுவாமிகளோட தம்பாரா. முதல்ல குழந்தையில நெத்தியில் விபூதி வச்சுக்க சொல்லுங்க சாயந்தரத்தில். சில பேர்லாம் அபுதாபி துபாயெலாம் என்னை கூப்பிட போது கேட்பா, நீங்கள் நெத்தியில் விபூதி வச்சுப்பேலா அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீங்கள் மீட்டிங்கே இல்லாட்டி நான் செத்தாலும் பரவாயில்ல, விபூதி வச்சுக்கலைன்னா நான் வரமாட்டேன்ருவேன். அதை விட அந்த புகழும் பணமும் நமக்கு என்ன ஆக போகிறது சார்? ஏன் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? எல்லா மதமும் நமக்கு ஒன்று தான். நான் யாராவது பேசிட்டு நீ நம்மளான்னா ஓங்கி அரைஞ்சு போடுவேன். எனக்கு எல்லா மக்களும் ஒன்று தான். ஆனால் என்னுடைய சமய சின்னத்தில் பூசும்போது ஒரு கர்வம் வர வேண்டாமா? வாரியார் சாமி திருச்சியிலேருந்து இப்படி கிளம்பும்போது எதுக்கு நான் வாரியார் சாமியை சொன்னாதான் உங்களுக்கு இவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு தெரியும். நெத்தியில் அப்படி விபூதி மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு பூசினாராம். 2 குழந்தைகள் சின்ன பசங்க கேட்டானா, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறேன்ட்டானா. அதுக்கு வாரியார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இறைவன் குடியிருக்கிற வீடு, மனுஷா குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்போம், குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டோம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போ பழனி கோவில் கும்பாபிஷேகம் நடந்தபோது
நான் ரன்னிங் கமெண்ட்ரி சொன்னேன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுடுக்கு வைபவம், நித்திய பூஜையில் குறை, நித்திய பூஜையினுடைய குறையை செருப்பது பெருஞ்சாந்தி பெருவிழா, அந்த பெருஞ்சாந்தி பெருவிழாவையும் நிவர்த்தி பண்ணுவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதோ குறிஞ்சி மலர் பூப்பதை போல தலைமை சிவாச்சாரியார் சொல்லிகிட்டே இருந்த கிருன்னு கீழே விழுந்துட்டேன். வெயில் தாங்கலை. பக்கத்தில் டக்குன்னு உடனே என்னை கூட்டின்னு போய் ஒரு கடையில் உட்காத்தி வச்சா, அந்த கடையில் இப்படி சோடாவை எடுத்து கடைக்கார் டிவியில எல்லாம் பேசுவார்ல வந்திருக்காருன்னு சொல்லி சோடா கொடுத்தா. அந்த மாமி பார்க்குறா, தூத்த வேணும்னா குடிக்க வேண்டியதானே, சிவாஜி கணேசன் சாகலைங்கிறத ஏன் இப்படி நிரூபிக்கிற, அல்ப அல்ப அப்படிங்கிறா. அந்த மாதிரி அப்படி குடிச்சிட்டு உக்காந்தேன். அந்த கடையில் ஒரு ஃபாரின்காரன் வந்து ஒரு விபூதி கடை, உங்களுக்கு தெரியும் பழனியில், பஞ்சாமிர்தம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு டப்பாவை மேலேயும் கீழே எடுத்து பார்த்தான். கடைக்காரன் கடுப்பாயிட்டான். என்னையா பார்க்குறேன்னா, இல்லை எங்கள் ஊரில் எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், அதில் போடலையேன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், உலகத்திலேயே அந்த டேட்டு போடாத ஒரே பொருள் இது தாண்டா, எடுத்துன்னு போடான்னா. வந்தவன் லண்டன்காரனில், அவன் சொன்னான், இதை பூசுறதுனால வாட் இஸ் த யூஸ், எனக்கு என்ன பயன்னா, உன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசுறாங்க. இதுக்கு மேலே சொல்லவா முடியும்? பெரியவருடைய தெய்வத்தின் குரல் படிங்கோ. ஆற்றுல சொல்கிறார், பெண்கள் எப்படி குங்குமம் வச்சுக்கணும்னு எழுதியிருக்கார். நவராத்திரிக்கு 10 பேர் ஆற்றுக்கு கூப்பிடுவேல், 9 பேர் குறையொன்று பாடுவா, 10வது பொம்மநாட்டியை நீங்கள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பேல், 9 பேருக்கும் ரவிக்க பிட்டு கொடுப்பேல், வளையல் கொடுப்பேல், காலில் நலங்கிடுவேல், மஞ்சக்கிழங்கு வைப்பேல், சுண்டல் கொடுப்பேல், இந்த ஒரு பொண்ணை கண்டுக்காமல் இருப்பேல். ஏன்னா அவள் 44 வயசு, ஹஸ்பண்டு இறந்துருப்பா, அதனால் அவளை ஹானர் பண்ணலாமா இல்லையாங்கிறது உங்கள் மனசில் ஒரு சஞ்சலப்பு இருக்கும். ஆனால் முட்டாள் ஜனங்களே தெரிஞ்சுக்கோங்கோ, காமாட்சி எப்போ வருவான்னு சொன்னால், 42 வயசில் ஒருத்தன் புருஷனை இழந்துட்டு காமத்தை அடக்கிண்டு மனசில் அந்த சத்தியத்தோடு வாழ்கிறாள்ல, அவள் தாண்டா பராசக்தியின் சொரூபமாக உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்திருக்கா, அவளை வச்சு கொண்டாடுங்கோன்னு எழுதுகிறார். இன்னமே நீங்கள் ஆற்றுக்கு வர்றவாளுக்கு கொடுங்கோ, குங்குமம் கொடுங்கோ, எல்லாத்தையும் செய்யுங்கோ, ஆனர் பண்ணுங்கோ. பெரிய ராமானுஜரும் ஆதிசங்கரரும் எதெல்லாம் நினைச்சாரோ அதை செய்த ஞான குரு சார் இவர். அவருடைய வாழ்க்கையை படிக்க வாரியார் சாமிகிட்ட வராருன்னொன்னே மடமே 2 பட்டிருக்கு. போய் பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா. பெரியவா ஒன்று சொல்லியிருக்காரு, ஈச்சந்தட்டு அப்போ பூ பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு நெடுஞ்சாங்கடையாக வாரியார் சாமி கீழே விழுந்துட்டாராம். பெரியவா துடிச்சுட்டு, ஐயோ நான் சொன்னது உங்கள்கிட்ட சொல்லலையாங்கிறத ரொம்ப தவிப்போடு கேட்டாராம். அதுக்கு வாரியார் சொன்னாராம், சொன்னாலே அவன் வேலையை அவன் பார்த்தான், என் வேலையை நான் பார்த்தேன், நீங்கள் அனுமதிச்சா அடுத்த வேலையை பார்க்கலாம் பெரியவா. இல்லை நீங்கள் என்னை நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னானே. ஆமாம் வேண்டான்னு அவன் சொன்னான். சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரர் என் கண்ணு முன்னாடி நிற்கும்போது என்னால் நமஸ்காரம் பண்ணாமல் எப்படி பெரியவா இருக்கிறதுன்னாராம். அதுக்கு பெரியவர் சொன்னாராம், நான் மடத்துக்குள்ளேருந்து செய்ய முடியாததை தவிச்சுன்னு இருக்கதெல்லாம் தெருவாக போய் முருகனையும் கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரத்தையும் ராமாத்தையும் பேசி கிராமத்து கோவிலில் விளக்கேற்றி வைக்கிறீல்ல, நீ தாண்டா 64வது நாயன்மார்னு நான் நினைக்கிறேன். 2 சமய மனிதர்கள் சந்திச்சா எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாங்கிறதுக்கு பெரியவா ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? எல்லாத்தையும் விடுங்க சார். இதை சொல்லி உண்மையிலுமே முடிச்சுடுறேன். மாமா பார்க்குறா கிளிப்பை. சார் நீங்கள் இவ 2 பேரும் இப்போ 15 நிமிஷமாக தடுமாறுறா, ஆனால் முடியல. எது தெரியுமா ஒரு பேச்சுக்கு வெற்றி? கிளம்பணும்னு நினைக்கும் போது இன்னும் 2 அவள் சொல்கிறா, நாங்கள் முதல்ல உக்காந்துட்டோங்கிற மரியாதைக்கு உக்காந்துட்ருக்கோம். சார் இன்றைக்கி முடியல சார். எவன் பேசினாலும் டிவியில் 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியல. திருப்பின்ண்டே இருக்கும் சேனலை. 1.25 மணி நேரம் ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா இது கல்யாண நகர் அசோசியேஷனுக்கு கிடைத்த வெற்றி, இந்த இடத்துக்கு கிடைத்த மகிமைன்னு நான் நினைக்கிறேன். சும்மா இங்கிலீஷில் ஸ்பெல் பவுண்டில் நீங்கள் பண்ணி பாருங்களேன். நம்ம ஊரில் பொது காரியம் பண்ணவே மாட்டான். பிரசாதம் சாப்பிட்டு குறை சொல்கிறவன் 1,00,000 பேர் எனக்கு தெரியும். உப்பு பத்தலேம்பான், உரப்பு கூடலாம். டே நீ செஞ்சு பாடுற, ஆற்றுல 2 பேரை கூட்டின்னு வந்து காஃபி கொடு.
பொதுக்காரியம் செய்கிறவங்களை குறை பேசுகிறதை என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்றைக்கி தான் தமிழன் உருப்பிடுவான். கோச்சுக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்கிறது. எல்லாருக்கும் குடும்பம் குட்டி இருக்குது சார். 3500 பேரை வச்சு மாதந்தோறும் கூட்டம் நடத்துகிறான் சார் மனுஷன். பெரிய என்ன சார் நடத்திகிட்டே இருக்கார் சார். அதெல்லாம் பரவாயில்ல. யாராவது இயற்கை எழுதிட்டா முதல்ல அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சேகர் சார் நடத்திட்டு இருக்கார். அவர் இல்லாத போது தான், ஏன்னா இருக்கும்போது சோப்பு போட மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கீங்க இருந்தாலும் சொல்கிறேன், நல்லது செஞ்சால் எத்தனையோ தடவை ராதா சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹியூமர் கிளப்பில் இப்போ மெம்பராக இருக்கிறதே ஒரு பெரிய பத்மஸ்ரீ மாதிரி கௌரவமாக நினைக்கிறான். இதுக்கு மேலே உங்கள் ஹியூமர் கிளப்புக்கு என்னால் விளம்பரம் கொடுக்க முடியாது. பெரியவாளுடைய உச்சத்துக்கு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 1971 ப்ரீமியர் பத்மினி காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆடி காரில் போகிறதில்ல லைஃபு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃபு. இப்போ நம்மளை பல பேர் சொல்கிறான், எப்படி சார் நீங்கள் இப்படி பேசி, ஒன்றும் வேண்டாம், இருக்கிற பேர் போகிறோம், இருக்கிற புகழ் எவனுக்கும் என்னால் சொரிய முடியாதுடா, சொரிய முடியாது. என்னைய பெரியவா எதுக்காக படைச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். 35 வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி கிடையாது, இப்போ சாப்பிட நேரம் இல்லாமல் வச்சுருக்கான். அது பெரியவா போட்ட பிச்சைன்னு நம்பணும். பயப்படுறான், சமூகத்தில் சொசைட்டியில் நல்லது செய்கிறதுக்கு பயப்படுறான். டே சாவுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டுடா, சாகிறதுக்கு முன்னாடி மனுஷனாக தர்மத்தோட அறத்தோட ஒழுக்கத்தோட நேர்மையோடு வாழ்ந்து செத்து போகணும். அதுதான் பெரியவா காட்டியிருக்க பாதைன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். உடனே பார்க்குறா, இன்னும் விஷயத்துக்கே வரலையான்னு. இல்லை, முடிச்சுக்குவேன். ப்ரீமியர் பத்மினி காரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த ஆடிட்டர் பேர் வேணுகோபால்னு பேர். நேராக காஞ்சிபுரத்துக்குள்ளே உள்ளே போகிறார். அவர் சொல்கிறார், பெரியவா இங்கே இல்லை, கலவையில் இருக்கான்றார். நேராக அங்கேருந்து புறப்பட்டு 32 கிலோமீட்டர் தான் காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் கலவைக்கு போகிறார். பெரியவா வாசலில் உட்காந்துட்டு இருக்கா. இந்த வேணுகோபால் உள்ளே போகிறார். அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா, பின்னாடி யாரும் பேசாதீங்க, யாராவது நல்ல விஷயம்னா என்ன பண்ணுவான்னா, பெரியவா கையில் கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடிட்டர் என்ன பண்ணிட்டார், ஒரு ப்ரீமியர் பத்மினி கார் வாங்கியிருக்கார். பெரியவாள்கிட்ட சந்தோஷமாக பாதத்துக்கு முன்னாடி கீயை வச்சு நமஸ்காரம் பண்ணணும்னு உள்ளே போயிருக்கார். எந்த டிவியும் இல்லை, லைவும் இல்லை. பெரியவா கேட்டிருக்க முதல் வார்த்தை, வாடா வேணுகோபால், கார் வாங்கிட்டு வந்திருக்கியா சார்? சத்தியம் சத்தியம் சத்தியம். இல்லை, ஏதாவது மோதிரம் பிரேஸ்லெட்டாக இருந்தால் அறிவிச்சிருங்க. பாராட்டி ஒரு இன்னும் 1/2 மணி நேரம் பேசணும்னு இப்போ போய் சீட்டு கொடுக்குறா. சில பேர் அப்படியே பார்க்குறா, ஐயோ என்னடா அது, திருப்பியும் முதல்லேருந்து புரோட்டா சூரி மாதிரி ஆரம்பிக்கிறான். நான் இன்றைக்கி பிரசாதம் செஞ்ச கொடுத்தவாளை உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, எல்லாரும் பணத்துக்காக பேசுவான், நான் பிரசாதத்துக்காக தான் பேசுவேன். இந்த பிரசாதம் கொடுத்தவாளுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, மனம் வந்து செஞ்சுருக்கான். பாலன் ஐயர், திருமதி லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மிங்கிறவா வந்திருக்காளா? ஆனால் அவளுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி அவள் தான் உபயம் செய்யணும். பெரியவாளுடைய அம்மா பேரே மகாலட்சுமி தான். அடுத்த வாரம் அவளுக்கு சதாபிஷேகம் நடைபெற போகிறது தான். அதை எவ்வளோ ஒரு வாலண்டியராக கொண்டு வந்து ஒரு பிரசாதத்தை கொடுத்து பகுத்துண்டு பள்ளிகள் நோம்புதல், இதுதான் சார் பெரிய சர்வீஸ். அவளாக வந்து கேட்டு பண்ணியிருக்கா. அவள் இன்னும் கனகாபிஷேகம் நடக்கணும், அதுக்கும் நாங்கள்லாம் வந்து பிரசாதம் வாங்கிக்கணும். ரொம்ப அவளுக்கு நம்முடைய சந்தோஷத்தையும் இந்த அமைப்பின் சார்பாக நன்றியும் பதிவு செய்கிறோம். அடா வேணுகோபால், கார் வாங்கியிருக்கியா? துடிச்சு தரா அவர். 3 செகண்டில் முடியும். இன்னொரு தடவை மாமி சொல்கிறா, முடியும்னு சொல்லாமல் பேசு. இந்த 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 சபையில் இருக்கிறதுனால வருது சார். இப்போ நீங்கள் முதல்ல உட்காந்து முறைச்சி பார்த்து இப்படியே நீ உத்து பார்த்து என்ன வருமா, ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க, என்னோட ட்ராவல் ஆகி வர்றீங்க. புது கார் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா?
சொல்லுங்க பெரியவா. இந்த கலவையில் இந்த தெரு பக்கமாக போ, கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இந்த குளத்து பக்கத்தில் போனீங்கன்னா வெள்ளை வெளியேன்னு ஒருத்தன் உக்காந்துட்டு இருப்பான். அவனை காரில் வச்சு கூட்டின்னு வந்து 2 உள்ளே போயிட்டாரான். குளத்து பக்கம் போகிறார், கதையை பார்க்குறார். அங்கே ஒருத்தன் உடம்பெல்லாம் அதுக்கு மேலே அழுக்கு இல்லை, கண்ணங்கரேன்னு இருக்கான். பெரியவா எப்படி சொல்கிறார் பாருங்க, நக்கல். ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ உண்டுன்னு ரா கணபதி எழுதுகிறார். ரா கணபதியை படிங்க. ரா கணபதி நிழலாக இருந்திருக்கார் பெரியவாளுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பாருங்கள், 5 நிமிஷம் ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லணும்னா எவ்வளோ கஷ்டம். 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசணும்னா 5 நாள் நீங்கள் அவள் புஸ்தகத்திலேயே படித்தா தான் பேச முடியும். நானும் இங்கே டெய்லி வேலைக்கு போகிறேன், ஆனால் குறிப்பு இல்லாமல் ஒரு நாளும் வரமாட்டேன். அதுக்கு பேர் ஆணவம் இல்லை. வாரியார் சொல்லுவார், இது வாட்டர் டேங்க் மாதிரி இருந்தால் தான்டா இது பைப்பு மாதிரி வரும்பார். படிக்கணும், எக்யூப் பண்ணிக்கணும், ஹின்ஸ் எடுக்கணும். இந்த ஆடியன்ஸ் நம்மளை விட வேல்யூ பர்சன் நம்ம நினைக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருங்கிற கர்வத்தோடு நம்ம வரக்கூடாது. ஈகோக்கு ஈகோ சொல்லிவிட்டு நாராயண மாதிரி கடைசியில் உட்காந்துக்கணும். இப்போ பாருங்க, அந்த பெரியவர் ஒரு கல்லை எடுத்து இப்படி போட்டாராம், வட்ட வட்டமாக வந்ததான், தாடி இவ்வளோ தூரம் இருந்ததான், உடம்பெல்லாம் கருப்பான். இவர் போய் பெரியவா அவங்கள கூட்டின்னு வர சொன்னான். பையா, அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் வரலன்னா அவர் என்னையே தப்பாக நினைப்பார். அவருக்கு தர்ம சங்கடம். ஒரு ஆடிட்டர் காரை வாங்கி வச்சுட்டு ராத்திரி எவனுக்கோ காத்து கிடக்கார். நம்மளாக இருந்தால் செய்வோமா? பெரியவா உத்தரவுன்னு அவரை கெஞ்சி கூத்தாடி தூக்கின்னு வந்துட்டார். உள்ளே வந்தோடனே பெரியவாளுக்கு சிரிப்பான். சோத்துக்குள்ளே வச்சு அவனை அமுக்குங்கிறாராம். அவன் சாப்பிட்டு பல நாள் ஆகிருக்குன்னு உள்ளே போயிட்டாரான். கைத்துக்கட்டில் எடுத்துட்டு ராத்திரி அங்கேயே படுக்க வச்சுட்டார். கார்த்தால் குளித்து கிழித்து 4 8 முளை வேஷ்டி, இவருக்கு கொண்டு வந்து கொடுத்த சால்வை, பூ படம் எல்லாம் வச்சு என் கணக்கில் ஒரு 3000 ரூபா கொடுக்குறான்னாராம் படத்தில். சார், பிர்லா கொடுத்த பிளாங்க் செக்கை திருப்பி கொடுத்த ஒரே மடாதிபதி அவர் தான். இப்போ தெரியறதா நீங்கள் எவ்வளோன்னு கேட்டபோது? ஏன்னா நான் திமிராக தான் சொல்லுவேன். இங்கே நாங்கள் இதை பற்றி கவலையே படலை சார். பெரியவா என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், வருவது தானே வரும்னு வரக்கூடியவங்க. இந்த பக்கம் போனால் சூரி சாராத்தில் வரேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன். அங்கே போனால் நாகராஜ் சார் கும்போணம் போனால் நாராயணன். காசை வாங்கிட்டோம்னா மனுஷனுடைய வேல்யூ போயிடும். இன்னும் லட்சம் இடத்துக்கு நான் வந்தாலும் மத்தியானம் ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவேன்? எங்கே இருக்குது சார், சாப்பிட வாங்கம்பேன். இதுக்குள்ளே அதுக்காக நான் பெரிய யோகியன், எனக்கு காசு வேண்டான்னு சொல்ல. எல்லாருக்கும் தேவை தான். பெரியவாளுக்கு தெரியும் நமக்கு கைங்கரியம் செய்கிறவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத கடவுள் முடிவு பண்ணுவான். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. நேராக வந்தார். மாமி சொல்கிறான், நீ வா விஷயத்துக்கு. எல்லாம் வச்சு தான் கணக்கில் 3000 ரூபா கேட்டிருக்கார் மடத்தில். தட்டில் வச்சு அவனுக்கு கொடுத்துருன்னாரான். கொடுத்தோன்னே அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னாரான். விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி புறப்படும் போது, இங்கே சாப்பிட்டு போ ஊருக்குன்னாரான். நம்மளும் தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றுலேருந்து யாராவது கிளம்பும்போது சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் ஏன் ராமன் லேட்டாக போனான்? பரதன் செத்துருப்பான் தீக்குள்ளே விழுந்து, ஆஞ்சநேயர் தான் போய் காப்பாற்றினான். உங்கள் அண்ணன் கோதண்ட ராமன் தாண்டா, ஆனால் சாப்பாட்டு ராமனா பரத்வாஜ முனிவர் ஆசிரத்தில் சாப்பிட்டுன்னு இருக்கான், லேட்டாகிடுவான், வந்துடுவான்னு சொன்னதுனால தான். அனுமன் இல்லைன்னா பரதன் காப்பாற்றிருக்க முடியாது. அனுமன் இல்லைன்னா சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்காது. அனுமன் இல்லைன்னா லக்ஷ்மணனை காப்பாற்றிருக்க முடியாது. இந்த மண்ணில் ராமநாம நிற்கிறதுக்கு காரணமே ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் தான். அடுத்த உபன்யாசத்தில் ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலை சாத்துறோம், நெய் அபிஷேகம் ஏன் பண்ணுறோம், நெய் காப்பு ஏன் சாத்துறோம், ஏன் செந்தூரம் இடுறோன்னு சொல்கிறேன். ஒரே மீட்டிங்கில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மாமா சிரிக்கிறார். எல்லாம் கொடுத்தோன்னே வேணுகோபாலை சாப்பிட்டு போனால் இருந்துருவான்னு தெரியும். சாப்பிட்டுட்டு தங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்ப போனாராம். நாள் 6 மணிக்கு வந்தவர்.
காஞ்சிபுரம் போகிறார், கலவைக்கு போங்கிறார், அங்கேருந்து போய் ஒரு வெள்ளை வெள்ளைன்னு இருக்க மனுஷனை கூட்டின்னு வாங்குறார், ராத்திரி ஆயிடுச்சு, படுக்க வைக்கிறார், சாப்பாடு கொடுக்குறார், எல்லாம் பண்ணுறார், கொண்டு போய் இறக்கி விட்டு எல்லாம் முடிச்சது. டே வேணுகோபால், ஊருக்கு கிளம்புடா, மணி ஆச்சு, ஆற்றுல வேறு தேடுவா, வந்து 2 நாளாச்சு. நம்மளாக இருந்தால் எவ்வளோ கோவப்பட்டிருப்போம். பொறுமையாக இருந்திருக்கார். அந்த காலத்தில் கார் வாங்குகிற அளவுக்கு ஆடிட்டர்னால் அவர் எவ்வளோ ஜாம்பவானாக இருந்திருப்பார். உத்தரவு பெரியவா. வாசலில் போனோன்னே வேணுகோபால் இங்கே வா. பெரியவா லூசா, நான் ஒருத்தனை கூட்டின்னு வந்த, அவனுக்கு எல்லாம் கொடுன்னே கொடுத்த, கொண்டு போய் விடுன்னே விட்டேன், யார் என்னன்னு என்கிட்ட கேட்டியோ? இல்லை பெரியவா, நீங்கள் சொன்னேல் செஞ்சேன். கார் வாங்கிட்டு வந்து இல்லை, பெரியவாள்கிட்ட கொடுத்து கீ வாங்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஒன்று தெரியுமா உனக்கு? ஒரு குழந்தை விழுப்புரத்தில் பிறந்து திண்டிவனத்தில் படித்து திடீர்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு டெலகிராம் வந்தது, உங்கள் குழந்தைய மடாதிபதி ஆக்குறோன்னு. அந்த தந்தியை கூட சரியாக படிக்க முடியல, எங்கள் அப்பா இல்லை. குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வந்தா. வந்து இறங்கினோன்னே எங்களை இறக்கி விட்டுட்டு குதிரை வண்டிக்காரன் சொன்னான், யாரும்மா இந்த புள்ள, ஓம் பிள்ளையான்னு கேட்டான். ஆமாம் சுவாமி, நாளையிலேருந்து இது உனக்கு புள்ள இல்லைம்மா, ஊருக்கு புள்ள, உலகத்துக்கு புள்ள, இந்த பிள்ளையினால் இந்த மண்ணே பேரடைய போகுதுன்னு சொன்னான். நீங்கள்லாம் என்னைய குரு குருன்னு கொண்டாடுறேன். இந்த குருவை கொண்டு வந்தது ஒரு குதிரை வண்டிக்காரன் தான், அவனுக்கு தான் இப்போ 90 வயசு. அவனை தான் உன் காரில் வச்சு கூட்டின்னு வர சொன்னேன். மன்னிச்சுக்கோடா மன்னிச்சுக்கோடா மன்னிச்சுக்கோடா. குருவை கொண்டு வந்த குதிரை வண்டிக்காரன் தான் எனக்கு குருன்னு எழுதுகிறார். எனக்கு அப்போ வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, நியமம் தெரியாது. ஆனால் ஒற்றை வார்த்தையில் என் வாழ்க்கையை படம் பிடித்த குதிரை வண்டிக்காரன் தான் என் குருவாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த ஞான குருவினுடைய இந்த அவதார தினத்தில் அவரை பற்றியும் ஆதிசங்கரரை பற்றியும் 1 மணி நேரம் 53 நிமிட பேச்சில் ஒரு வார்த்தை கூட அரசியல் கலக்காமல் பேசியிருக்கிறேன் என்பதையும் நீங்களெல்லாம் கைத்தட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்து, ஏன்னா இப்போயாவது யூடியூபுக்காரன் தெரிஞ்சுக்கணும், பார்க்குற மக்கள். நான் காலேஜுன்னா காலேஜுக்குள்ள பேசுவேன், ரோட்ரினா ரோட்ரியில் பேசுவேன், ஹியூமர் கிளப்னா ஹியூமர் கிளப்பில் பேசுவேன். என் தனி மனித உணர்வுன்னா அதுக்குன்னு வேறு மேடை இருக்குது. மீண்டும் சொல்கின்றேன், நான் விரைவில் 4ஆம் தேதியிலிருந்து தாமரையால் லட்சார்ச்சனை பண்ண இருக்கின்றேன். அம்பாளுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களின் வளத்திற்கு மலை வளம் வேண்டி மண் வளம் சுரந்து எல்லோரும் இன்புற்றிருக்க பெரியவருடைய பாதத்தை சிக்கன பற்றுவோம் என்று சொல்கின்றேன். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காஞ்சி சங்கர, மகாபெரியவா மகராஜிக்கு, மகாபெரியவா மகராஜிக்கு, மகாபெரியவா மகராஜிக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், சத்திய புருஷர். அவர் அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பல்வேறு பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு பெரிய சான்றோர் பெருமக்களெல்லாம் வந்து 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த சபையையும் இந்த அமைப்பையும் பெருமை சேர்த்திருக்கிறேன். இருந்து கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் பெரியவருடைய அனுக்கிரகமும் இயற்கையினுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் சந்திப்போம், சிந்திப்போம். மகாபெரிவா மகராஜியினுடைய பொற்பாதங்களுக்கு எங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.